தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு மன்னிக்கணும் 14 வாசிங்கம்மா. 14 சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும். அறை கட்டப்படுதல் என்றால் you must ready in your truth. சத்தியத்துல நீ ரெடியா இருக்கணும். சத்தியம் கட்டப்பட்டதாக அந்த வசனம் சொல்லுது. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிச்சிங்கன்னா 2 வகையான ட்ரெஸ் இருக்கு. மேலே ஒரு ட்ரெஸ் இருக்கு, கீழே ஒரு ட்ரெஸ் இருக்கு. இப்போ மேலே இருக்கிற ட்ரெஸ் இல்லாமல் கூட நம்ம வெளியே என்ன செய்ய முடியும்? போக முடியும். உங்கள் நிர்வாணம் காணாதபடிக்கு லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் எழுதும்போது சொல்றாரு, உன் நிர்வாணம் காணாதபடிக்கு அப்படின்றார். அதோட அர்த்தம் என்ன? முழுவதும் சத்தியத்தில் கட்டப்பட்டிருக்கிற சபை பாவத்தில் இருக்காது, நிர்வாணம் இருக்காது. நிர்வாணம் மறைக்கப்பட்டிருக்கும். சபை சத்தியத்தில் இருக்கா? சபை வசனத்தில் இருக்கு, சத்தியத்தில் இருக்கா? வசனம் வேறு, சத்தியம் வேறு. இன்னைக்கு வசனம் பேசுறவங்க இருக்கோம், பிரசங்கியார் இருக்காங்க, அல்லது நல்ல வசனம் படிக்கிறவங்க இருக்காங்க, பைபிள் வாசிக்கிறீங்க. உங்கள பைபிள் வாசிக்காதவங்க யாருமே இருக்க வாய்ப்பே இல்லை. சர்ச்சில் நமக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுவும் ஆவிக்குரிய சபைகளில் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸில் ஒன்று பைபிள் ரீடிங், இன்னொன்று ஜெபம். முந்தியெல்லாம் ஊழியக்காரங்க போன உடனே எங்கள் பாஸ்டர்லாம் கேட்பாங்க, அந்த போட்டு வச்சிருப்பாங்க வீட்டு வாசல்லையே, இன்று ஜெபித்தீர்களா அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ ஜெபமணியா சிலர் எங்கள் ஊழியக்காரர் சில நேரத்தை கேட்கும்போது கேட்பாரு, ஜெபமணியாடா அப்படிம்பாரு. நமக்கு கேஷுவலாக ஆமான்னு அடுத்த கேள்வி, என்ன படித்தேன் பாரு, இன்னைக்கு என்ன படித்தேன் பாரு, அதை சொல்லணும். இப்போ அதை நம்ம சும்மா 23 சங்கீதம்னு சொல்லிட்டு போக முடியாது, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார். என்ன படித்தேன்னு சொல்லணும். அப்போது வசனம் படிக்கிறத பற்றி அங்கே சொல்லலை, அது படிக்கணும். ஆவியின் பட்டமாகிய கர்த்தருடைய வசனம் இருக்கு, அது இல்லை, அது இருக்கணும். அதை விட முக்கியம் சத்தியம் இருக்கணும். வசனம் இருக்கு, சத்தியம் இருக்கா, அதான் நமக்கு முக்கியம். சபைகள் வசனத்தில் இருக்கு, ஆராதனை நடக்குது. இப்பெல்லாம் ஒரு ஃபேஷன் இருக்கு, பெரிய பெரிய சபைகள் ஒரு ஃபேஷன் இருக்கு. என்னன்னா, எங்க சர்ச்சில் இப்போ சமீபத்தில் பெங்களூர்ல கேள்விப்பட்டேன், ஒரு நாளைக்கு 11 ஆராதனையாமா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 11 ஆராதனை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயி போச்சு. 11 ஆராதனை எப்படி நடத்துவீங்க? ஒரு ஆராதனைக்கு எத்தனை மணி நேரம் அப்படின்னு கேட்டேன். 1 மணி நேரமா ஒரு ஆராதனைக்கு? ஒரு ஆராதனைக்கு 1 மணி நேரம். எனக்கு இன்னும் ஆச்சரியமாயி போச்சு. 1 மணி நேரத்துக்கு என்னப்பா ஆராதனை நடத்துவீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, ஒரு 15 to 20 minutes வர்ஷிப், அதுக்கப்புறம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸு, இந்த காணிக்கை, இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம், ½ hour ஆகிடும். அடுத்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் செய்தி, அடுத்த 5 நிமிஷம் முடிவு, அவ்வளோதான். ½ hour வேலை முடிஞ்சு. கரெக்ட். நான் கேட்டேன், ஒரு வாரம் முழுக்க உலகத்திலேருந்து ஒரு மனுஷன் சர்ச்சுக்கு வரான், திருப்பி அடுத்த வாரம் உலகத்துக்கு போக போகிறான். அப்போ போன வாரத்தில் சர்ச்சில் உலகத்துக்கு வரவன் உலகம் அவன் மேலே படிஞ்சிருக்கும், வஸ்திரத்தில் உலகம் படிஞ்சிருக்கும். சபை என்பது அதை தோய்த்து வெளுக்கிற இடம். உங்கள் வஸ்திரம் கரைப்படாததாயும். சபை என்பது எதுக்கான இடம்? கரை திரை அற்ற வஸ்திரத்தை தரிச்சுக்கணும் பைபிள் சொல்லுது. கரை திரையற்ற வஸ்திரம். கரை திரையற்றனா என்ன? கரைனா அழுக்கு, அழுக்கு இல்லாத சபை, அழுக்கு இல்லாத ரட்சிப்பின் வஸ்திரத்தை அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ அழுக்கு இல்லாமல் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம காலத்திலலாம் அழுக்கு இல்லாமல் இருக்கணும்னா என்ன செய்வாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்துன கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு என்ன பண்ணுவாங்க? ஊற விடுவாங்க. ஊற விட்ட பிறகு எடுத்து குமுக்குவாங்க. குமுக்கின பிறகு புழிவாங்க. புழிஞ்ச பிறகு அடிப்பாங்க. அடித்து திருப்பி போட்டு எடுத்து தண்ணியில் முக்கி எடுத்து நல்லா பார்த்து வெளிச்ச நல்ல வெளிர்னு ஆன உடனே நல்ல சுத்தமான உடனே ஒரு இதில் போட்டு காய வைப்பாங்க. இதுதான் கரையை போக்குதல். அதான் சபைக்கான இடம். கரை திரையற்ற வஸ்திரமாக இருக்கணும்னா சபை உங்கள் வஸ்திரத்தை, உங்கள் ஆத்மாவை, தேவையான வசனத்தை, சத்தியத்தை உங்களை போட்டு அதில் முக்கி குமுக்கி அடிச்சு தோச்சு வெளுத்து உங்களை கழுவி சுத்தமாக்குற இடம் தான் சர்ச். ஆனால் சர்ச் இன்னைக்கு அப்படி இல்லை. பெரும்பான்மையான சபை எப்படி இருக்குது? வாஷிங் மிஷினாக இருக்குது. உங்கள் வாஷிங் மிஷின் பார்த்துருக்கிறீங்களா? இந்த வேலை எதுவுமே செய்யாது. நேராக தூக்கி உள்ளே போடுங்க, பவுடரை தனியாக போடுங்க, அப்புறம் ஒரு சுவிட்சை ஆன் பண்ணுங்க, அது பாருங்க சாஃப்டாக பண்ணும். அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி பண்ணோம். அப்படி பண்ணி கொஞ்ச நேரம் சுத்தம், சுற்றி முடிச்சுட்டு ஓடியா ஓடியா ஓடியான்னு கூப்பிடும், ஒரு சவுண்டு கொடுக்கும், கொயின் கொயின் கொயின்னு. அதை கொடுத்த உடனே நீங்கள் போய் அந்த துணியை எடுப்பீங்க, எடுத்து அப்படியே போடுவீங்க. பார்த்தா இந்த கையில், கழுத்தில், காலரில் எல்லாம் என்ன செய்யும்? அழுக்கு அப்படியே இருக்கும். கொஞ்சம் நல்ல சகோதரியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிட்டு போடுவாங்க.
சில சகோதரிகள் அவ்வளவுதான் மிஷின் துவைக்குது என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு கொண்டு போய் துவைச்சு போட்டுருவாங்க. இப்ப மிஷின் மேல தான் தப்பு, நம்ம மேல இல்ல இல்லையா? இன்னைக்கு நிறைய சபை வாஷிங் மிஷினா இருக்கு. துணிக்கு எந்த சேதாரமும் வரக்கூடாது, அப்படியே சாஃப்டா நீ வாலாகாமல் தலையாவாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். இந்த வருஷம் கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல வீடை கட்டளை இடுவார். வாஷிங் மிஷின் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது, நல்ல வேலை. துணிக்கு எப்படி இருக்குது? எங்க பாஸ்டர் ரொம்ப அருமையானவர், அன்பாய் பேசுவார். ஏன்பா அன்பா பேசுறாரு? நீ தான் அடிச்சா வேற ஊருக்கு போயிடுறிய, கொஞ்சம் கடிந்து கொண்டு பேசினா வேற சர்ச்சுக்கு போயிடுறீங்களே. இப்ப அது ஒரு பெரிய கொடுமை. சத்தியம் பேசுற சபை கூட சத்தியம் பேச மாட்டேங்குது. என்ன காரணம்னா, கொஞ்சம் சத்தியம் பேசின உடனே உங்களுக்கு கோபம் வருது. அதுல வேற சொல்றீங்க பாஸ்டர் என்னையே தான் குறி வச்சு தாக்குறாரு. ஏன்னா ராணுவத்தில் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம், உங்களையே குறி வச்சு தாக்குறதுக்கு. பாஸ்டர் என்னையே தான் குறி வச்சு தாக்குறாரு. பாஸ்டருக்கு என்ன கண்டா என் பிள்ளைய கண்டா பிடிக்கிறதே இல்லை. ஆமா, உங்களுக்கு எனக்கு வாய்க்க தவறா இருக்கு. உங்களை கண்டா பிடிக்கிறது இல்லை. உங்களை கண்டிக்க கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. நீங்க 7 மணி ஆராதனைக்கு 8 மணிக்கு தான் வருவீங்க. வந்தா உங்க பிள்ளைய பிடிக்க மாட்டீங்க, அவன் ஓடி வந்து எல்லா வேலையும் சேட்டையும் பண்ணுவான். உங்களை எதுவும் கேட்கக்கூடாது. நீங்க வராட்டி கூட உங்களை கேட்கக்கூடாது. 2 வாரம் வராட்டி கேட்டா உங்களுக்கு கோவம் வந்துடுது. உடம்பு சரியில்லை பாஸ்டர், சரி 2 வாரம் வரல, உங்களுக்கு உடம்பு சரியில்லை கேட்காம இருந்தா கோவம் வருது. நான் 2 வாரம் வரல, பாஸ்டர் என்ன விசாரிக்கவே இல்லை. உங்களை என்னத்தான் பண்ணணும்? நிறைய பாஸ்டர்களை பார்த்தா எனக்கு உண்மையிலே பாவமா இருக்கு. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை பாருங்க. நிறைய பாஸ்டருக்கு என்ன பார்த்தா பொறாமையா இருக்கு. இந்த ஆள் வர்றான், சாத்துன்னு சாத்துறான், போயிடுறான். நம்மளால அதை பண்ண முடியலையே. ஒரு பாஸ்டர் இப்ப இல்ல, அவர் கத்தர்கள் நிதிரை அடைச்சிட்டாரு. அவர் சர்ச்சுக்கு என்ன கூப்பிடுவார் வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன் பாஸ்டர் என்ன வருஷம் கூப்பிடுறீங்கன்னு அவர் சொன்னாரு. வந்து ஒரு 3 நாள் இவனுக்கு ஒரு சாத்திட்டு போங்களேன் என்பார். நான் ஒரு நாள் கேட்டேன், ஏன் பாஸ்டர் நீங்களே சாத்தக்கூடாது? நான் சாத்தினா ஓடிடுவான். அப்ப சொன்னாரு, அப்ப நான் சாத்தினா என்ன ஆகும்? எம்டி ஜெகன் சாத்திட்டாரு, உங்க மேல பழிய போட்டுருவேன்ட்டாரு. பாருங்க, என்ன வச்சு அவர் தப்பிச்சிருக்காரு. ஆனா நானும் அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கல, இருந்துட்டு போட்டோம். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கடைசியா பாஸ்டர் கூப்பிட்டு சொல்ல போறீங்க, இனிமேட்டு அந்த ஆளை கூப்பிடாதீங்க, அதானே? ஆனா இன்னைக்கு பேசிட்டு தான் போவேன். இன்னைக்கு சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு எதை பண்ணாலும் ஒரு குறை, எதை கண்டாலும் ஒரு குற்றம், எதை பண்ணாலும் உடனே நாங்க ஏதாவது கொஞ்சம் கடிந்து கொண்டு சத்தியம் பேசினா நீங்க உடனே கோச்சிக்கிட்டு போறீங்க. வெளியே வேற வலையோட 4 பேர் உட்காந்துருக்கான், எங்கன்னு தான் வரானே தெரியல, அப்படியே அள்ளிக்கிட்டு போயிடறான். என்னாச்சு? எங்க பாஸ்டர் என்ன ரொம்ப திட்டுறாரு, நீங்க நம்ம சர்ச்சுக்கு வாங்க, நான் உங்களை திட்டவே மாட்டேன். ஆமா, திட்டவே மாட்டேன். உடனே அவர் ஒரு ஆடி மாசம் ஆஃபர் கொடுப்பாங்கல்ல கடைகள்ல, அந்த மாதிரி நீங்க நம்ம சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களை நாங்க வர்ஷிப் லீடர் ஆக்கிடுறோம், நீங்க அடுத்த வாரம் வர்ஷிப் எடுங்க. உடனே இது 10 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், பாஸ்டர் என்ன ஒரு சாட்சி கூட சொல்ல விட்டதில்ல, அந்த சர்ச்சில் போன உடனே என்ன வர்ஷிப் லீடர் ஆக்கிட்டாங்க. நீ உனக்கு பாட வராது, அவனுக்கு வாசிக்க வராது, 2 பேரும் சேர்ந்து இப்ப ஆராதனை நடத்த போறிய. நான் பாட வராதுன்னு குற்றமா சொல்லல, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தகப்பனுக்கு தெரியும் தானே, ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் தெரியும் தானே. இப்ப என் பிள்ளைய இருக்குது, எங்க பிள்ளை இருக்கும்போது இவன் ஸ்பிரிச்சுவலி கரெக்ட் ஆயிட்டா இவனை மேலே ஏற்றி விடணும்னு எனக்கு தெரியும் தானே. இவனுக்கு இதை செய்யணும், இந்த பிள்ளைக்கு நான் சட்டை வாங்கி கொடுக்கணும், இவனுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்க எனக்கு தெரியும் தானே. அதே மாதிரி ஆவிக்குரிய தகப்பனுக்கு தெரியும் தானே. எங்க பாஸ்டர் கிட்ட நான் 12 வருஷம் இருந்தேன். 12 வருஷத்துல ஒரு நாள் கூட புல்பிட் மேலே ஏறினதில்லை, ஒரு நாள் கூட ஏறினதில்லை. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சான போய் சொல்லும் போது ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டாரு. இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு சபையில் உட்காந்துக்கிட்டு, கரையை போக்கவே கூடாது. சபையில் இருக்கிற உங்ககிட்ட இருக்க பிரச்சனையை சொல்லக்கூடாது. நீங்க வீட்டுக்குள்ள என்ன சேட்டையும் பண்ணுவீங்க, பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்க மாட்டீங்க, அதுங்க போய் எங்கேயாவது எதையாவது இழுத்துக்கிட்டு வரோம். வந்த உடனே பாஸ்டர் கிட்ட கேட்கறது, பாஸ்டர் என்ன செய்யறது, கூட்டிட்டு வந்துட்டான், இது இல்லாட்டி செத்து போவேன்னு சொல்றான். சாவட்டும், சாவ மாட்டான் அவன், சொல்றேன், அவன் சாவ மாட்டான். கல்யாணம் பண்ணத்தான் சாவான், டெய்லி சாவான். நான் சொல்லு பாஸ்டர் கிட்ட வந்து கேட்கறது, எப்படியாவது கொஞ்சம் பண்ணி வச்சிருங்க பாஸ்டர். பாஸ்டர் பண்ணி வைக்க மாட்டேன்னாருன்னா உடனே வேற சர்ச்சு அதுக்கு ஒருத்தர் வச்சிருக்கான், அடைக்கல பட்டணம் மாதிரி, எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கான். உடனே அங்க போறிய. இப்ப அவர் நல்லவர் ஆயிட்டாரு. நாங்க ஒரு ஆபத்துல போய் கேட்டோம், அவர் கல்யாணம் பண்ணி வச்சார். நீ ஆபத்துல கேட்ட, கொழுப்புல கேட்டீங்க. உங்க பிள்ளைய கண்டிக்க மாட்டேங்கிறிய, ஆனா நாங்க கண்டிச்சா உங்களுக்கு கோவம் வருது. சபையில சத்தியத்தை பேசினா கோவம் வருது. கரையை நீக்குதல் என்றால் என்ன? தோச்சு அடிச்சு வெளுக்கணும். இயேசுநாதர்ட்ட இருந்து பாருங்க, யோவான் ஸ்நானகன்ட்ட சீஷனா இருந்து பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. யோவான் ஸ்நானகன்ட்ட சீஷனா இருந்தா அடிச்சு கொன்னே போடுவான், விரியன் பாம்பு குட்டியேன்னு கூப்பிடுவான். போவீங்களா? இன்னைக்கு நாங்களாவது வாங்க பிரதர் போங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கிறோம்.
நீங்க யோவான் ஸ்நானகன் பாஸ்டா இருந்தா உங்க நிலைமை என்ன? உள்ளே வரும்போதே சொல்வா, அந்த விரியன் பாம்பு குட்டியை கூப்பிடு. இயேசுநாதர் சொல்வார், அந்த வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையை கூப்பிடு. நாங்க அப்படியா சொல்லிட்டு இருக்கிறோம்? உங்களை அன்பா நடத்திட்டு இருக்கிறோம். நாங்க சொன்னதே உங்களுக்கு கோபத்துக்கு வருதுங்கிறிய. இப்ப அவர் இப்ப எலிசா கிட்ட எலியா கிட்ட இருந்த மாதிரிலாம் என்ன ஆகும்? கேயாசி மாதிரி இருந்து ஒரு சின்ன தப்பு பண்ணா அவனுக்கு வந்த குஷ்டம் உனக்கு வரும் போடான்ட்டா, வேலை முடிச்சு. நாங்க அப்படியா சொல்றோம்? நீங்க என்ன பண்ணாலும் கூப்பிட்டு அன்பா திருத்துறோம். அதுவே உங்களுக்கு கோபம் வருது. அதுவே உங்களுக்கு அந்த கரையை போக்கக்கூடாது. உங்களை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே நடத்தணும். நாங்கள் நடத்த ரெடி, பட் உங்களை ஆத்துமா பரலோகத்துக்கு போகுமா? நாங்க நடத்துறதுக்கு ரெடி தான். உங்களை ஒன்றும் சொல்லாம கொள்ளாம உங்களை பதுசா வச்சுக்கிறதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கிறோம். ஆத்மா பரலோகத்துக்கு போகுமா? பிள்ளையை கண்டிக்காம விடுகிறவன் ஏலியாய் மாறி விடுவான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கொள்ள. ரெண்டாவது, திரையற்ற வஸ்திரம். திரையற்ற வஸ்திரம்னா என்ன? சுருக்கம் இல்லாததுன்னு அர்த்தம். சுருக்கம் இல்லாத வஸ்திரம்னா என்ன பண்ணணும்? உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நல்ல துணி துவைச்ச பிறகு அடுத்து என்ன பண்ணுவீங்க? அயன் பண்ணணும். அவ்வளவுதான். கரை திரைனா சுருக்கம் இல்லாதது. அயன் பண்ணதுன்னா என்ன அர்த்தம்? அயன் என்ன பண்ணுவாங்க? நல்லா சூடா வச்சு தேய்ப்பாங்க. அதான் பரிசுத்த ஆவியில உங்களை சுத்திகரிப்பது. சபைக்குள்ள வச்சு வார்த்தையில சுத்திகரிக்கிறது ஒன்று இருக்கிறது, பரிசுத்த ஆவியை வச்சு சுத்திகரிக்கிறது ஒன்று இருக்கு. நல்லா சூடா ஆவியானவர் இறங்கி உனக்குள்ள உள்ளதை சுத்திகரிப்பார். அப்ப சபை பரிசுத்த ஆவியில இருக்கும் போது கரை திரை அற்ற வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு ரெடியா நிற்கும். உங்கள் அறை கட்டப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? ரெடி பண்ணி வச்சிருக்கணும் வஸ்திரத்தை. அப்படியே பெல்ட் கட்டினதா இருக்கணும். சத்தியம், பெர்ஃபெக்ட். எப்ப வந்தாலும்